திருமயம் தேமுதிக ஒன்றிய தலைமை கழகத்தின் ஒப்புதலுடன் இரண்டாக பிரிக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஒன்றியத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உத்தரவின் பேரில் தெற்கு வடக்கு என 2 ஒன்றியங்களாக பணி சுமையை குறைப்பதற்காக பிரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் சசிகுமார் தலைமையில் திருமயத்தில் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருமயம் தெற்கு ஒன்றியத்திற்கு முன்னாள் ஒன்றிய செயலாளர் பட்டணம் சே. சுப்பிரமணியன் அவர்களும், ஒன்றிய அவைத்தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களையும், ஒன்றிய பொருளாளர் சுப்பு என்ற சுப்பிரமணிய அவர்களையும் அறிமுகப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதிதாக பிரிக்கப்பட்ட திருமயம் வடக்கு ஒன்றிய செயலாளராக ஏ. கடம்பப்பட்டி பழனிசாமி அவர்களையும், ஒன்றிய அவைத் தலைவராக பழனிசாமி என்ற அடைக்கன் அவர்களையும், ஒன்றிய பொருளாளராக கண்ணனூர் வி. கே. ஆறுமுகம் அவர்களையும் அறிமுகம் செய்து வைத்த மாவட்ட செயலாளர் சசிகுமார் கட்சி வளர்ச்சி குறித்து பல்வேறு ஆலோசனை வழங்கினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போர்ப்படை தளபதி அந்நியாரின் ஆலோசனைப்படி இன்று திருமயம் வடக்கு தெற்கு இன்றைய ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என திருமயம் தேமுதிக ஒன்றிய தெற்கு மாவட்ட சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். முன்னாடி இருந்த பஞ்சாயத்தை பிரித்து குறைவான பஞ்சாயத்தாக உருவாக்கி 16-16 என்ற முறையில் 16-17 என்ற முறையில் மிக எளிமையாக செயல்படக்கூடிய பொறுப்பாளர்களும் நிறைய பேருக்கு பொறுப்பாளர்கள் கொடுக்கப்பட்டு அவர்களும் வளரும் முறையில் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதன்படி அவங்க ஆணைக்கிழங்க நீங்கள் அனைத்து பொறுப்பாளர்களும் புதிதாக பொறுப்பேற்ற அனைவரும் ஒன்றிய செயலாளர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நமது கட்சியை வளர்த்து நல்ல பொறுப்புடன் வளர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். கூட்டத்திற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, நமது புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட மாணவர்களின் துணைச் செயலாளராக அறிவியல் தலைவர் மணிகண்டன் அவர்கள் தீவிரமாக கேப்டனுடைய பட்டம் மிக தீவிரமாக வேலை பார்த்துருந்தார். அந்த 24 மணி நேரம் அண்ணன் என்ன சொன்னாலும் உடனே தட்டாத அளவுக்கு நம்ம மணிகண்டன் ஒரு சிறப்பான அவருடைய அந்த வேலையை பாராட்டி தற்பொழுது புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. எல்லா கட்சியிலையுமே பாருங்கள், இளைஞரணி செயலாளர் என்பது மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை இந்த புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தில் 10 ஒன்றியம் ஒரு நகரம் 4 பேர் கழகம் இருக்குது. இது வரைக்கும் இனிமேல் 11, 12 இதுக்கப்புறம் நம்ம போட்டுருவோம். இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒன்றியத்திலையும் இந்த திருமயத்திலேருந்து ஒரு அத்திபுத்தமாய் நம்ம அண்ணனை இன்றைக்கு மணிகண்டனை புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளராக இன்று முதல் நியமனம் செய்கின்றோம். தற்காலிகமாக சிறப்பாக செயல்படணும். ஏன்னா ரொம்ப விரும்பி ராமசாமியிலேருந்து ஜாகிர நேரத்துலேருந்து எல்லாருமே கேட்டிருக்காரு. யாருக்குமே அவருக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது வரைக்கும் கொடுக்கல. அதனால் இந்த தரம் அவசியம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளராக சகோதரர் மணிகண்டன் அவர்களை இன்று முதல் நியமனம் செய்கின்றோம்.